அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவரிடம் காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான பாட அலைகளின் மீட்டலாக திண்மங்களின் மேட்டல பரப்பு தொடர்பான வினா ஒன்றுக்கு எவ்விதம் இலகுவாக விடியளிக்கலாம் என்பதனை இந்த வீடியோன் மூலமாக கற்றுக்கொள்வோம். எமது எஸ்எம்சி கல்வி நிலையத்தில் நேரடி வகுப்புகளும் நடைபெறுகின்றன. எனவே தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடி வகுப்பில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி மூன்றாவது வினா, அதாவது தரம் 11 மாணவர்களின் இலவச பாடநூலில் பயிற்சி வினாவாக தரப்பட்டுள்ள மூன்றாவது வினா. ஒரு செவ்வட்ட கூம்பின் சாய் உயரம் செங்குத்துயரம் என்பவற்றுக்கு இடையிலான விகிதம் 5:4 ஆகும். அதன் அடியின் ஆரை 6 சென்டிமீட்டர் ஆயின் செவ்வட்ட கூம்பின் சாய் உயரத்தை காண்க. இரண்டாவது வினா, செவ்வட்ட கூம்பின் வளை மேற்பரப்பின் பரப்பளவை காண்க என்று சொல்லி ரெண்டு வினாவிற்கு வளமையாங்களுக்கு அடியின் ஆரையும் சாய் உயரம் தந்து வளை மேற்றல பரப்பு கூம்பின் மொத்த மேற்றல பரப்பு காண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் என்ன தந்திருக்கண்டா, சாய் உயரத்துக்கும் செங்குத்து உயரத்துக்கும் இடையிலான விகிதம் தரப்பட்டு செவ்வட்ட கூம்பின் சாய் உயரத்தை கேட்டிருக்கிறோம், செவ்வட்ட கூம்பின் வளை மேற்றல பரப்பு கேட்டு. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, ஒரு படம் ஒன்றை கீறுவோம். அதாவது இந்த கூம்பு வடிவத்தின் ஒரு படத்தை கீறி போட்டு நாங்கள் அதில் தரப்பட்ட தரவுகளை குறிப்போம். சாய் உயரம் என்ன சொல்லியிருக்கண்டா, 5, செங்குத்து உயரம் 4 என்று தரப்பட்டிருக்கு. அடியின் ஆயிரம் வந்து 6 சென்டிமீட்டர், அடியின் ஆயிரம் 6 சென்டிமீட்டர் குறிப்போம். இதில் சாய் உயரத்தை நாங்கள் எல்லுன்னு குறிக்கிறோம். நாங்கள் இங்கே 5 விகிதம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் விகிதத்தை என்ன செய்ய போகிறோம், ஏ சார்பா அல்லது எக்ஸ் சார்பா இது ஒன்று எழுதுவோம். அப்போ நான் 5 என்ற விகிதத்தை 5a என்று எழுதுறேன். அது என்னவா இருக்க போது எல்லுக்கு சமன். ஆகவே 5a = L என்று எழுதுறேன். அடுத்த செங்குத்து உயரம் 4 என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை 4a என்று எழுதுவோம். இனி இதில் பாருங்க, செங்கோண முக்கோணி வடிவத்தை நாங்கள் இதில் பெற்றிருக்கிறோம். அதுக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, அந்த பைதரசின தொடர்பை பயன்படுத்தி சாய் உயரத்தை காணும். என்ன செய்ய பொறியல், பைதரசின தொடர்பு எழுதும். என்ன, செம்பக்கத்தின் வெக்கமானது ஏனைய இரு பக்கங்களின் வரையப்படுகிற சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகை சமனாகும். கோணியொன்றின் செம்பக்கத்தின் மீது வரையப்படுகிற சதுரத்தின் பரப்பளவானது ஏனைய இரு பக்கங்களிலும், அதாவது செங்கோணத்தை அமைக்கின்ற 2 பக்கங்கள வெர்க்கங்கள கூட்டுத்தொகை. ஒவ்வொரு பக்கத்திலும் அமைக்கப்படுகின்ற சதுரத்தின் பரப்பளவு என்னவா இருக்கும், அந்த பக்க நீளத்தின் வெர்க்கமாக இருக்க போது. ஆகவே செங்கோணத்தை அமைக்கின்ற 2 பக்கங்களின் வெர்க்கங்களின் கூட்டுத்தொகை செம்பக்கத்தின் வெர்க்கத்துக்கு சமன் என்றதை நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம். அப்போ நாங்கள் எழுதுவோம். என்ன எழுத போறோம்னு சொன்னால், 4a முழுவதின் வெர்க்கத்தோட 6 வெர்க்கத்தை கூட்டினீங்கன்றால் 5a முழுவதின் வெர்க்கமாக இருக்கும். அதை நாங்கள் எப்படி எழுத போறோம் என்றால், இந்த செம்பக்கத்தின வர்க்கத்திலிருந்து செங்கோணத்தை அமைக்கிற ஒரு பக்கத்தின வர்க்கத்தை கழிச்சு விட்டோம் என்றால் இந்த அடியின் ஆரியை நான் கண்டுபிடிக்கலாம். அதாவது செங்கோணத்தை ஆக்குகின்ற மற்ற பக்கத்தின் நிலத்தை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நான் எப்படி எழுத போறேன்னால், 5a முழுவதின் வர்க்கத்திலிருந்து 4a முழுவதின் வர்க்கத்தை கழிச்சோம்னு சொன்னால் அடியின் ஆறு என்ன இருக்கும், 6 என்று சொல்லப்பட்டிருக்கு. 6 வர்க்கமாக இருக்கும். சரிதானே? இதுக்குள்ள நீங்க பைதரசின தொடர்பு எழுதினால் நல்லதா இருக்கு. இனி என்ன செய்ய போறீங்கண்டா, 5a முழுவதின் வர்க்கம் 4a முழுவதின் வர்க்கத்தை கழிச்சிங்கன்னு சொன்னால் 6 வர்க்கமாக இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், 5a வர்க்கம் 25a வர்க்கம் 4a முழுவதின் வர்க்கம் 16a வர்க்கம் கழிச்சிங்கன்னு சொன்னால் 36. அதாவது 6 வர்க்கம் 36க்கு சமப்படுத்துறோம். இனி 25a வர்க்கத்திலிருந்து 16a வர்க்கத்தை கழிச்சிங்கண்டா அவ்வளவு 9a வர்க்கம் வரும். 9a வர்க்கம் என்னத்துக்கு சமன்னு சொன்னா 36க்கு சமன். இப்போ 9a வர்க்கம் சமன் 36. இனி 2 பக்கம் 9ஆல் வகுத்து விட்டீங்கன்றால் a வர்க்கம் சமன் என்னவா இருக்க போதுண்டா, 4ஆக இருக்கும். சரிதானே? a வர்க்கம் 4 என்றால் a இந்த பெருமானம் காணணும். என்ன செய்ய போற, 2 பக்கம் வர்க்கம் 3 எடுத்தீங்கன்னா a = 2ஆக இருக்கும். சரிதானே? அடுத்து என்ன செய்யணும், இந்த 5a அதாவது சாய் உயரம் தான் முதலாவது வினா. அப்ப சாய் உயரம் என்ன, 5aக்கு சமன். 5a நாங்கள் L என்று காட்டியிருக்கிறோம் சாய் உயரம். ஆகவே L = எவ்வளவு இருக்க போதுண்டால் 10 சென்டிமீட்டராக இருக்கும். L = எவ்வளவு, 10 சென்டிமீட்டர். சரிதானே? முதலாவது வினாவுக்கு நாங்கள் வழி எழுதிட்டோம். இரண்டாவது வினா, செவ்வட்ட கூம்பின் வளை மேற்பரப்பின் பரப்பளவு கேட்டிருக்கு. அப்போ வளைந்த மேற்றள பரப்புனா உங்களுக்கு தெரியும். என்ன செய்ய போறீங்க, πr L என்றது நாங்கள் கணிச்சு செய்திருக்கிறோம் வகுப்பில். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ πr L என்ற சூத்திரத்தை எழுதி என்ன செய்ய போறோம், அதுக்குள்ள பிரதி இடுவோம். சரியா? அப்போ πr L பை வந்து எங்களுக்கு தெரியும் 7/22. 6 தரப்பட்டிருக்கு 6. சாயுரம் நாங்கள் கண்டுட்டோம் 10. ஆக என்ன செய்ய போறீங்க, 7/22 தர 6 தர 10. 22 6ஆல பெருக்கி வாரவடியை நாங்கள் திரும்ப 10ஆல பெருக்கணும். இப்போ 22 6ஆல பெருக்கினீங்கன்னால் 8 12 மீதி 1 8 12 3 13 132 132 10ஆல பெருக்கினீங்கன்னா 1320. ஆகவே 1320 என்ன செய்யணும்னா 7ஆல வகுக்கணும். அப்போ 7ல் 1320 என்று வரும்.
இனி 1320 ஏழால வகுத்தீங்கன்னு சொன்னால் என்னவா இருக்க போது 188.57 சென்டிமீட்டர் வெர்க்கமாக இருக்கும். இந்த செவ்வட்ட பூமின்ற வளை மேற்பரப்பின் பரப்பளவோட இருக்க போது 188 சென்டிமீட்டர் வெர்க்கம். சரிதானே உள்ளே? இதுக்குள்ள உங்களுக்கு சிக்கல் ஒன்றும் இருக்காது. என்ன செய்ய போறீர்கள், அதில் பூமின்ற உச்சியிலிருந்து அந்த அடியில் இருக்கிற வட்டத்தின் மைய புள்ளி இணைக்கிற கூடு செங்குத்தாக இருக்கும். ஆகவே அது செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணின்னு சொன்னால் நீங்கள் பைதரசின் தொடர்பை பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும். ஆகவே என்ன செய்ய போறீர்கள், 5 முழுவதன் வர்க்கத்திலிருந்து 4 முழுவதன் வர்க்கத்தை கழிச்சுக்கிண்டா 6 வர்க்கத்துக்கு சமனாக இருக்க போது. ஆகவே 5 முழுவதன் வர்க்கம் 25 ஏ வர்க்கம் சய 4 முழுவதன் வர்க்கம் 16 வர்க்கம் கழிச்சுக்கிண்டா 9 வர்க்கம் சமன் 36. இரண்டு பக்கம் 9 வகுத்தீங்கன்னு சொன்னால் ஏ வர்க்கம் சமன் என்ன வரைக்கும் போது 4 இருக்கும். ஆகவே ஏயின் பெருமானம் 2. சாய் உயரம் தான் எங்களுக்கு முதலாவது வினா. அப்போ சாய் உயரம் என்ன 5 என்னென்று குறிச்சிருக்கிறாங்க, எல் குறிச்சிருக்கோம். சாய் உயரம் எல்லுங்களுக்கு தெரியும். ஆகவே 5 சமன் எல் காட்டியிருக்கோம். அப்போ எல் சமன் என்ன 5 தர 2 ஏயின் பெருமானம் 2. ஆகவே பிரதிட்டீங்கன்னா 5 2 10. அப்போ சாய் உயரம் 10 கண்டிருக்கிறீர்கள். அடுத்த செவ்வட்ட பூமியின் வளைமேற்றள பரப்பின் பரப்பளவு கேட்டிருக்கு. அப்போ πr எல் பை 7 தர 6 தந்திருக்கு. நாங்கள் சாய் உயரம் கண்டுட்டோம் 10. அவை பெருக்கிறோம்னு சொன்னால் 1320 கீழ் 7 வரப்போது. 1320 ஏழால வகுத்திக்கின்ற பிள்ளைகள் 188.57 சென்டிமீட்டர் வெர்க்கமாக இருக்கும். சரிதானே? இவ்வாறு ஒரு வினாவுக்கு விடையளிக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் முழுமையாக 10 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். இது பயிற்சி வினாவாக இருந்தாலும் பயிற்சியின் போது இவ்வாறான வினாக்கள் தரப்படும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் இவ்வாறு முழுமையாக விடையளிக்கிற சந்தர்ப்பத்தில் அதற்கான 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இம்முறை பயிற்சியில் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்துவதோடு தொடர்ந்து எஸ்எம்சி யூடியூப் வாயிலாக இணைந்திருங்கள். அதிகம் வீடியோக்களை பகிர்ந்து உங்கள் நண்பர்களும் பயன்பெறுவதற்கு உதவுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா. நன்றி, வணக்கம்.